வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ரஜினியினுடைய பெயர் அரசியல் அரங்கில் அடிப்படுது. அவர் அரசியலுக்கு வராரு வரல அப்படி அடிப்படல. இது 2002ஆம் ஆண்டு ரஜினி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். காவிரி நதி நீரை தர மறுத்த கர்நாடகத்துக்கு எதிராக கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணை தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது. அன்னைக்கு ரஜினி அவர்கள் அதை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார். அதில் நிறைய அரசியல் நடந்தது. திரையுலகமே ரெண்டு பட்டு நின்றுச்சு. ஒன்று பாரதி ராஜா தலைமையில் போய் நெய்வேலியில் போராட்டம் பண்ணுச்சு. அடுத்த நாள் தான் ரஜினி சென்னையில் வச்சார். வேறு வழி இல்லாமல் அங்கே போராட்டம் பண்ணவங்களும் இங்கே ரஜினியோடு கலந்துக்கிட்டாங்க. காரணம் ரஜினியோட பவர் அப்படி இருந்தது. ஒட்டுமொத்த திரையுலகம் அரசியல் உலகம் மொத்தம் பேருமே ரஜினி பின்னால் நின்னாங்க 2002ஆம் ஆண்டு. அன்னைக்கு அந்த உண்ணாவிரதத்தின் முடிவில் ரஜினி சொன்னார், இந்தியாவில் உள்ள நதிகளை கண்டிப்பாக இணைக்கிறோம். அதே போல் கங்கை காவேரி கோதாவரி காவேரி மகாநதி இந்த ஆறுகளை இணைக்கணும். அப்படி இணைக்கிற போது அந்த திட்டத்துக்கான முதல் தொகையாக நான் தர 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார். எப்போனா 2002. 1 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அது அன்னைக்கு அதை அவர் உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே அதை பகிரங்கமாக அறிவித்தார். அப்படி அறிவித்த பிறகு ஒவ்வொரு முறை அரசியல் பிரச்சனை வரும்போதும் சரி அல்லது தேர்தல் தொடர்பாக ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னு வந்தால் ரஜினியை நோக்கி உடனே தவறாமல் கேட்பாங்க, அந்த 1 கோடி கொடுக்குறீங்களே அதை எப்போ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அவர் அறிவித்தது 2002. அதுக்கப்புறம் 24 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 24 வருஷத்தில் அவர் எத்தனையோ 1 கோடி கொடுத்துட்டார். இந்த கஜா புயலுக்கு 50 கோடி வரைக்கும் அவர் செலவு பண்ணார். 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. சொந்த செலவில் வீடுன்னா சும்மா ஒரு தகரத்தை போற்றி 4 செவத்தை வச்சு இந்தாங்க வீடுன்னு விஜய் கட்டி கொடுத்தாரு ஒரு 4 பேருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவர் பக்காவாக அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முழுக்க வசதியாக இருப்பதற்கு தேவையான வீடு, அந்த வீடை கட்டி கொடுத்தாரு. தலைவரே அதை கட்டி கொடுக்குறாரு. நம்ம மட்டும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவால் வாழ்விழந்தவங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலூரில் ரஜினியினுடைய ரசிகர் மன்ற நிர்வாகி கட்டி கொடுத்தாரு சர்வ வசதிகளோடைய வீடு. இவங்களுடைய வரலாறு இப்படி. அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த 24 ஆண்டுகளில் ரஜினி எத்தனையோ கோடிகளை அவர் ரசிகர்களுக்காக மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொரோனாவால் வாழ்விழந்தவர்கள் அல்லது கஜா புயல் பல்வேறு இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கு ரஜினி அவர் வாரி வழங்கினார். வழங்கிட்டு தான் இருக்கார். என்ன அவரால் ப்ரெஸ் மீட் வச்சு இதை சொல்ல முடியறதில்ல. அவரோட பிஆர்ஓ கிட்ட சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு பரப்பி விடு அப்படின்ற அந்த ஒரு மாஃபியா கும்பலும் அவர்கிட்ட கிடையாது. அதனால் அதையெல்லாம் அவர் செய்கிறதில்ல. ஆனால் இந்த 1 கோடியை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அதுபோல் இன்றைக்கும் அந்த கேள்வி எழுந்தது. இன்றைக்கி ஏன் எழுந்ததுன்னா, ரஜினியினுடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கார், மக்கள் மேடை அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட அதை பற்றி சில கேள்விகள் எழுப்பியிருப்போம். இன்றைக்கி அந்த கேள்வியெல்லாம் எதுவும் எழுப்ப போகிறதில்ல. அந்த அம்மா இன்றைக்கி அந்த மக்கள் மேடை தொடர்பான அந்த இயக்கம் தொடர்பான ஒரு இணையதள பக்கத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் விரும்புகிறவர்கள் சேரலாம், அவங்கள பின்தொடரலாம், அந்த இயக்கத்துக்கு தன்னாலான பங்களிப்பை செய்யலாம் அப்படின்னு அவங்க அறைகோல் விடுத்திருக்காங்க. அதில் விரும்புகிறவங்க சேர்றாங்க. ரஜினி ரசிகர்கள் அல்லது நிர்வாகிகள் இவங்க இப்படி பல தரப்பினரும் அதில் சேர்றாங்க. அதை அவர்கள் தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க அந்த இயக்கத்தை. அதுக்காக அவங்க இந்த ஒரு இணையதளத்தை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னை மலையாளி கிளப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு அவங்க அதை தொடங்கினாங்க. அப்போ எழுந்த கேள்வியில் ஒன்று தான் இது. ரஜினி 1 கோடி ரூபாய் தரேன்னாரு 2002. அது எப்போ தருவார் அப்படின்ட்டு. இது எப்படின்னா, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் சும்மா தான் இருப்போம். நாங்கள் தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட்டு சும்மா தான் இருக்கோம், எதுவும் செய்யாது, ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது எதுக்கும். ஆனால் அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் உதவுறம்பா அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நீ எப்போ உதவுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதுதான் நம்மளுக்கு புத்தி, நம்மளுக்கு குணம். அதுதான் இன்னைக்கு அதை கேள்வியை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ நீங்கள் இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறீங்களோ அடுத்த செகண்ட் அவர் அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துருவாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ இதுக்கு முன்பே ஒரு முறை இந்த கேள்வி எழுந்தது. யாருன்னா, ரஜினியுடைய சகோதரர், மூத்த சகோதரர் திரு சத்யநாராயண கெய்க்வாட் அவர்கள்
அப்போ ரஜினி அரசியலுக்கு வர, கட்சி ஆரம்பிக்க போற, தேர்தலில் போட்டியிட போற, ஒரு புது ஆட்சியை தருவேன், லீ குவான் யூ மாதிரி ஒரு ஆட்சியை தருவேன்லாம் சொல்லி அவர் களத்துக்கு வர தயாராக இருந்த நேரத்தில் சத்யநாராயண ராவ் அடிக்கடி இங்கே வருவார். அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க. அவர் ஒரு மனசில் படுறத அவர் சொல்லுவார். கொஞ்சம் அப்பாவித்தனமான கருத்துக்களை தெரிவிப்பார். அவர் அதில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, உள்நோக்கமும் கிடையாது. மனசில் படுறத சொல்லுவார். ரஜினி நல்லது பண்ணு நினைக்கிறார்ப்பா, உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்ப்பா, அப்படி அந்த ரேஞ்சில் தான் அவருடைய பதில் இருக்கும். அரசியலுக்கு வந்தாருன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவார், வந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், இப்படித்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த வகையில் ஒரு முறை அவர் பேசிட்டு இருக்கும்போது திருச்சியில் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதே கேள்வி, ரஜினி 1 கோடி எப்போ தருவார்னு. அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார். ஏன்னா 24 ஆண்டுகள் அப்படின்னும் போது அந்த 1 கோடி ரூபாய்ங்கிறது இந்த 24 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய தொகையை வளர்ந்துருக்கும். ஆல்மோஸ்ட் 2 மடங்கு 3 மடங்கு வளர்ந்துடும். வட்டி அந்த இப்போ ஒருவேளை பேங்க்ல போட்டிருந்தா அது எவ்வளவு வளரும், அது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால இந்த கேள்விக்கு நான்லாம் உண்மையிலே அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், எனக்கு உண்மையிலே அந்த பதில் பிடிச்சிருந்தது. அது உண்மையில அப்படி செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பொய் சொல்ல மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் அதை சொல்கிற திரு சத்யநாராயண ராவ் அவர் சொன்னார், என் தம்பி இந்த 2002ஆம் ஆண்டு இந்த வாக்குறுதியை கொடுக்கும் போதே இந்த தொகையை, அதாவது இந்த 1 கோடி ரூபாயை கர்நாடகா பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. இந்த தொகை ஒரு வைப்பு தொகையா இருக்கு, அப்படியே தான் இருக்கு. இத்தனை ஆண்டுகளில் அப்ப 20 வருஷம் இருந்தது. இந்த 20 ஆண்டுகளில் அந்த தொகை, அதனுடைய வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு கணிசமான தொகை இருக்கும். எப்போது இந்த நதிகளை இணைக்கிற திட்டத்தை அறிவிச்சாலும் அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு என் தம்பி அப்படின்ட்டு திரு சத்யநாராயணன் சொன்னார். நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா சரி, நம்ம சொல்லிட்டோம், எப்போ அவங்க அறிவிக்க போறாங்களோ அறிவிக்கிட்ட பார்த்துக்கலாம். அவங்க அதாவது நீங்க எப்போ மழை விடுறது, எப்போ நீ குளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. மழை விடுக்கோம் பார்த்துக்கலாம், மழை விடாது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான மனநிலையில் ரஜினி இல்லை. அப்போ வாஜ்பாய் அவர் சந்திச்சுட்டு வந்தார். அன்னைக்கு பிரதமர் வாஜ்பாயை சந்திச்சாரு. எப்போ இந்த நதிகளை இணைக்க போறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருந்தார். சாதாரணமாக பேசல, மணிக்கணக்கில் உட்காந்து வாஜ்பாய் கிட்ட பேசியிருக்கார் ரஜினி. அப்போ அவர் சீரியஸாகவே இந்த நதிகளை இணைப்பது குறித்து பூர்வாங்க வேலைகள் சிலதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ரஜினி ரொம்ப உற்சாகமாயிட்டு, சரி வேலைகள் நடக்குது, நம்ம அறிவிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். அந்த வேகத்தில் தான் ஒருவேளை இந்த தொகையை அவர் வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்க கூடும். ஏன்னா அவர் சொன்னதை வச்சு, ரஜினியின் அண்ணன் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த அம்மா எப்போ ஆரம்பித்தாலும் 1 கோடி கொடுத்துருவார் அவர் அப்படின்னு சொன்னாங்க. 1 கோடி இல்லை, அன்னைக்கு அறிவிக்கும் போது அது 1 கோடி. இப்போ வங்கியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சத்யநாராயணன் சொல்லியிருக்கார் இல்லையா ரஜினி அண்ணன், அதன்படி அது 2 கோடியாக இருக்கலாம், 3 கோடியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த திட்டத்தை அவர்கள் எப்போது அறிவிப்பார்கள், இதுதான் கேள்வி. ரஜினி சொன்ன 1 கோடி விடுங்க, அவரு உண்மையிலேயே இந்த தொகை, அதாவது இந்த திட்டத்துக்கு நம்ம ஒரு பெரிய தொகையை கொடுத்தா தான் உத்வேகம் பெறும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரஜினி 10 கோடி கூட அறிவிப்பார். அதுக்கு தயங்குற ஆள் கிடையாது. அப்கோர்ஸ் பண விவகாரத்தில், பணத்தை நிர்வகிப்பதில் அவர் சரியான ஒரு அணுகுமுறையோடு இருக்கிறவர் தான். சும்மா கடலில் பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி போடுற ஆள் கிடையாது. அதே நேரம் இந்த திட்டம் நம்மால உத்வேகம் பெறணும், நம்ம தான் இதுக்கு ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டோம், இப்போ நம்ம பெரிய தொகை கொடுத்தா பெருசா மாறும் அப்படின்னு தெரிஞ்சா அவர் பெரிய தொகை கொடுப்பதற்கு கூட அவர் தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ரஜினி அவர்கள். ஸோ இன்னைக்கு இந்த அம்மா சொல்லும்போது எனக்கு இந்த பழைய நிகழ்வுகள்லாம் அந்த 1 கோடிங்கிறது இன்றைய வரைக்கும் ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அந்த பேசு பொருளுங்கிறது மற்றவர்களுக்கு வேற யாராவது இதை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டுக்காம விட்டுருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க. 22-24 வருடங்களுக்கு முன்பு அரசியல் அரங்கத்தில் அன்னைக்கு பேசின எத்தனை விஷயங்கள் இருக்கு, யாராவது அதை நினைவு ஞாபகத்தில் வச்சிருக்காங்களா? ஆனால் ரஜினி சொன்ன இந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் இப்போ தவறாமல் பிடிச்சி தொங்குறாங்க. ஆனால் ஏங்க, அன்னைக்கு வாஜ்பாய் இருந்தார், உங்கள் பிஜேபி கவர்மெண்ட் தான் நதிநீர் இணைப்புன்னு சொன்னாங்க, ரஜினி 1 கோடி தரேன்னாரு. 24 வருடங்களுக்கு பிறகு, அதுவும் இதில் 12 ஆண்டுகள் சரிபாதி 12 ஆண்டுகள் பிஜேபி தான் ஆண்டு இருக்கு, பாஜக அதுவும் நரேந்திர மோடி தான் பிரதமராக இருந்திருக்காரு.
அப்போ இந்த 12 ஆண்டுகளில் இதற்கான ஒரு முயற்சியை கூட அவங்க எடுக்கவே இல்லை. சரி, இனியாவது எதாவது செய்வாங்களான்னா அப்படி செய்வதற்குன்னு அறிகுறியே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், எந்த ஆறையாவது இணைப்பதற்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்களா? எதையுமே செய்யல. ஆனா அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புறதை விட்டுடுறாங்க. எத்தனை முறை நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க, எத்தனை முறை அமித்ஷாவை பார்க்குறாங்க, பிரதமர் மோடி எத்தனை கூட்டங்களில் பங்கேற்கிறாரு. எங்கேயாவது வந்து குறுக்க மறிச்சு உளுந்து புரண்டு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம்ல. எப்போ சார் நீங்கள் ரஜினி 1 கோடியோட அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன சார் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் எப்போ சார் இந்த நதியை இணைக்க போகிறீங்க, யாராவது கேட்டிருக்கலாமாப்பா? யாருமே கேட்கல. குறைந்தபட்சம் ஒரு அங்கங்கே இருக்கிற மாநில அரசுகள்கிட்ட கூட இந்த கேள்வியை எழுப்புறதில்ல. மாநிலங்களில் இருக்கிற ஆத்தையாவது இணைப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்கறதே இல்லை. ஆனால் கேள்வி எப்போது யார் மேலே இருக்கு? ரஜினிகாந்த் மேலே மட்டும் இருக்கு. அதுதான் ரஜினிகாந்தோடைய வரம், சாபம் எல்லாமே.